வணக்கம். நான் உங்கள் பேசும் குலதெய்வம். இன்று நாம் பார்க்க போவது, பல வருடங்களாக குலதெய்வ கோயிலுக்கு போகாமல் இருக்கும்போது உங்களுடைய குலதெய்வம் உங்களை அழைக்கின்றது அல்லது உங்களை நினைத்து கொண்டு இருக்கிறது என்பதை உணர்த்தும் பல அறிகுறிகள் பற்றிதான். இதை பற்றிதான் இன்று நாம் விரிவாக பார்க்க போகிறோம். இந்த பதிவை கேட்பதற்கு முன்னால் உங்களுடன் பேசும் குலதெய்வ சேனலை லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு கேளுங்கள். உங்களுக்கு மட்டுமல்ல, உங்களுடைய உறவினர்களுக்கும் மற்றும் நண்பர்களுக்கும் பெரும் உதவியாக இருக்கும். குலதெய்வ கோயிலுக்கு பல வருடங்கள் போகாமல் இருக்கும்போது கண்டிப்பாக இந்த விதமான அறிகுறிகள் வீட்டில் தெரியும். இந்த அறிகுறிகள் எதை உணர்த்துகிறது என்றால், உங்களை உங்களுடைய குலதெய்வம் கோயிலுக்கு அழைக்கின்றது அல்லது உங்களை பற்றியே உங்களுடைய குலதெய்வம் நினைத்து கொண்டிருக்கிறது என்பதை உணர்த்தும் அறிகுறிகள்தான். இந்த அறிகுறிகள் ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு தென்பட்டால் கண்டிப்பாக உங்களுடைய குலதெய்வ கோயிலுக்கு சென்று நீங்கள் குடும்பத்துடன் வழிபாடு செய்துவிட்டு வர வேண்டும். இப்படி செய்தீர்கள் என்றால் உங்களுடைய குடும்பத்திற்கு குலதெய்வத்தின் ஆசியும் அருளும் எப்போதும் நிறைந்திருக்கும். சரி, இந்த அறிகுறிகள் என்னென்ன என்பதை பற்றி விரிவாக பார்ப்போம். உங்களை உங்களுடைய குலதெய்வம் கோயிலுக்கு அழைக்கின்றது அல்லது உங்களை பற்றியே நினைத்து கொண்டு இருக்கிறது என்பதை உணர்த்தும் முக்கியமான அறிகுறிகள். முதலாவதாக, திடீரென்று தெய்வீக நறுமணம் வருவது. உங்களது வீட்டில் நீங்கள் அந்த நேரத்தில் சாம்பிராணியோ அல்லது ஊதுபத்தி, விபூதி எதுவுமே பயன்படுத்தாமல் இருந்திருப்பீர்கள். இந்த நேரத்தில் திடீரென்று நல்ல தெய்வீக நறுமணம் வீசும். பூக்கள் வாசனை, சாம்பிராணி வாசனை, சந்தனம், கற்பூரம், விபூதி, இந்த மாதிரியான நறுமணம் திடீரென்று வருவது. வீட்டில் இந்த நறுமணம் வரும் நேரத்தில் நீங்கள் உபயோகப்படுத்தாமல் இருந்திருப்பீர்கள். அப்படி இருக்கின்ற நேரத்தில் இந்த நறுமணம் உங்களது வீட்டில் வந்தால் உங்களுடைய குல தெய்வம் உங்களை அழைக்கின்றது என்றுதான் அர்த்தமாகும். அடுத்ததாக, அதிகாலை நேரத்தில் அல்லது இரவு நேரத்தில் திடீரென்று பூஜை மணி ஓசை கேட்பது போல் தோன்றும் அல்லது கொலுசு, வளையல் சத்தம் திடீரென்று கேட்பது போல் உணர்வீர்கள். இப்படி இருந்தாலும் உங்களுடைய குல தெய்வம் உங்களை நினைத்து கொண்டு இருக்கிறது என்றும், உங்களை கோயிலுக்கு அழைத்து செல்வதற்காக உங்களது இல்லத்திற்கு குலதெய்வம் வந்திருக்கிறது என்பதையும் உணர்த்தும் அறிகுறிகள்தான். அடுத்ததாக, குலதெய்வ கோயிலை சுற்றி இருக்கும் சில இடங்கள் உங்களுக்கு கனவில் வரும். உங்களுடைய குலதெய்வம் எந்த இடத்தில் இருக்கின்றதோ அந்த இடத்தை சுற்றி சில வகையான இடங்கள், பொருட்கள் இருக்கலாம். அந்த பொருட்கள் கூட உங்களுடைய கனவில் தோணலாம். உதாரணமாக, உங்களுடைய கோயில் ஒரு சிறிய கிராமத்தில் இருக்கிறது. அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய அந்த கோயிலை சுற்றி இருக்கின்ற சில முக்கியமான இடங்கள் உங்களுடைய கனவில் வரும். இப்படி வந்தால் கண்டிப்பாக உங்களுடைய குல தெய்வம் உங்களை கோயிலுக்கு அழைக்கின்றது என்றே அர்த்தமாகும். அடுத்தது மிகவும் முக்கியமானது, உங்களுடைய குல தெய்வம் வைத்திருக்கின்ற ஆயுதங்கள். அந்த ஆயுதம் என்பது வேலாக இருக்கலாம், சூலமாக இருக்கலாம், அரிவாளாக இருக்கலாம். இப்படி உங்களுடைய குல தெய்வம் எந்த ஆயுதத்தை பயன்படுத்துகிறதோ அந்த ஆயுதம் உங்களுடைய கனவில் வரும். இப்படி வந்தால் கண்டிப்பாக உங்களுடைய குலதெய்வம் உங்களை நினைத்து கொண்டிருக்கிறது அல்லது உங்களை உங்களது குலதெய்வ கோயிலுக்கு தெய்வம் அழைக்கின்றது என்பதற்கான அறிகுறிகள் ஆகும். இப்ப நாம பார்க்க போவது மிகவும் முக்கியமான அறிகுறி. இந்த அறிகுறிகள் உங்களது வீட்டில் தெரிந்தால் உடனடியாக குடும்பத்துடன் சென்று குலதெய்வ கோயிலுக்கு பூஜை செய்துவிட்டு அங்கிருக்கின்ற தெய்வத்திற்கு பொங்கல் வைத்து உங்க குடும்ப வழக்கப்படி நீங்கள் பூஜை செய்துவிட்டு வர வேண்டும். அந்த அறிகுறி எது என்று பார்த்தோம் என்றால், நீங்கள் தினமும் வீட்டு பூஜை அறையில் விளக்கு ஏற்றுவீர்கள். தினமும் நாம் ஏற்றுகின்ற தீப சுடர் என்பது ஒரு சாதாரணமாக சுடராகத்தான் தெரியும். ஆனால் உங்களுடைய குல தெய்வம் உங்களை அழைக்கின்றது அல்லது தெய்வம் உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் நினைத்து கொண்டு இருக்கிறது என்றால், அந்த தீபத்தில் வருகின்ற தீப சுடர் என்பது வழக்கத்தை விட பிரகாசமாக எரியும். அதுவும் தீப சுடர் என்பது மேல் நோக்கி நேராக எரியும். இப்படி இருந்தால்
கண்டிப்பாக உங்களை உங்களது குல தெய்வம் என்பது அழைக்கிறது, நினைத்து கொண்டிருக்கிறது என்பதற்கான அர்த்தமாகும். அடுத்ததாக நீங்கள் பகவானுக்கு பூ வைப்பீர்கள். அந்த நேரத்தில் திடீரென்று பூக்கள் கீழே விழுவது, ஏதாவது ஒரு பகவானுக்கு நீங்கள் பூ வைக்கும்போது அந்த பூ கீழே விழுந்தால் உங்களுடைய பூஜையை பகவான் ஏற்றுக்கொண்டு விட்டது என்பதற்கான அறிகுறி. ஆனால் பூக்கள் உங்களது வீட்டில் பகவானுக்கு வைக்கும்போது விழுகின்ற அந்த நேரத்தில் உங்களுடைய குல தெய்வம் உங்களை நினைத்து கொண்டு இருக்கிறது என்பதற்கான அர்த்தமாகும். இப்படி இருந்தால் கண்டிப்பாக உடனடியாக உங்களது குலதெய்வ கோயிலுக்கு சென்று குடும்பத்துடன் வழிபாடு செய்துவிட்டு வர வேண்டும். சில நேரங்களில் குல தெய்வம் என்பது உங்களுடைய கனவில் 2 கைகளை நீட்டிக்கொண்டு ஒரு அணைப்பது போல் வரும். இப்படி வந்தால் உங்களுடைய குல தெய்வம் உங்களுக்கு எப்பவுமே பாதுகாப்பாக இருக்கிறது என்பதை உணர்த்தும் அறிகுறியாகும். இது நிறைய பேர் கனவில் தங்களுடைய குல தெய்வமே 2 கைகளை நீட்டி குழந்தையை அணைப்பது போல் வரும். இப்படி வந்தால் அந்த வீட்டில் குல தெய்வம் என்பது பாதுகாப்பாக உங்களை வைத்திருக்கிறது என்பதற்கான மிகவும் முக்கியமான அறிகுறியாகும். இப்படி பலவிதமான அறிகுறிகள் குலதெய்வம் கோயிலுக்கு அழைக்கின்றது அல்லது குல தெய்வம் உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் நினைத்து கொண்டு இருக்கிறது என்பதை உணர்த்தும். குல தெய்வம் நம்முடன் பேச நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றி அடுத்த பதிவில் விரிவாக பார்ப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடை பெறுவது நான் உங்கள் பேசும் குலதெய்வம்.